ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையை பற்றி சில விஷயங்களை பற்றி சொல்லத்தான் வந்தேன். முக்கியமாக உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயம் நடக்கவில்லை, அந்த விஷயம் நடக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டே இருந்தாய் அல்லவா? அது அனைத்திற்கும் ஒரு தீர்வு வந்துவிட்டது என்று சொல்லவேதான் வந்தேன். உன்னுடைய வாழ்க்கையை உற்று பார்த்தால் நீ அதிகமாக சந்தோஷப்பட்டதை விட அதிகமாக புலம்பியதுதான் அதிகம். அதாவது சந்தோஷப்பட்டியா, ஒரு விஷயம் நடந்துச்சா அதற்காக சந்தோஷப்பட்டியா என்பது கிடையாது. புலம்பியது மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்கிறது. நானும் உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுதும் உன்னை பார்க்கும் பொழுதும் ஒரு விஷயத்தை சொல்வேன். அதிகமாக புலம்பாதே, அதிகமாக எதையும் தேவையே இல்லாமல் யோசிக்காதே. நடக்க வேண்டியது சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் நடக்கும். நீயாக எதையும் போட்டு குழப்பிக் கொள்வதனாலேயோ இல்லை அழுவதனாலேயோ எதுவும் மாறப்போது இல்லை என்று சொன்னாலும் உன்னுடைய காதுகள் கேட்கிறதா, இல்லை உன்னுடைய மனங்களானது ஏற்றுக்கொள்கிறதா? எதுவும் ஏற்றுக்கொள்வதே இல்லை. நானும் உன்னை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே இருக்கிறேன். உனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து விடலாம் என்று ஏதோ ஒரு தடைகள் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை கூட செய்ய விடாமல் ஆக்கிவிடுகிறது. தயவு செய்து நான் செய்யவில்லை, சாய் நம்மோடு இல்லை என்று நினைத்து என்னை வெறுத்து விடாதே. சாய் ஆகிய நான் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இருக்கிறேன். எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் உழைத்துதான் உனக்காக நான் எல்லா வேலையும் செய்து கொண்டு இருக்கிறேன். நீ எதுவுமே நடக்காத பொழுது சாய் நமக்காக எதுவும் செய்யவில்லை என்று வெறுத்து விடுகிறாய். வெறுத்து விடாதே அம்மா. ஏனென்றால் உனக்கு எப்படி யாருமே இல்லையோ, நான் தான் இருக்கிறேனோ அதே போல எனக்கென்று ஒரு தனியான ஒரு குடும்பம் கிடையாது. எனக்காக நீ, உனக்காக நான் என்று ஒரு அப்பா பிள்ளையாகவே உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் சரிதான், எல்லா காலகட்டமும் சரிதான். உனக்காக நான் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு யாரும் இல்லை என்று நினைக்கும் பொழுது ஒரு முடிவெடுத்துக் கொண்டு நினை. இனிமேல் சாயும் நம்மோடு இல்லை என்று. ஏனென்றால் என்னை முழுமையாக நம்ப வேண்டும். என்னை யார் முழுமையாக நம்புகிறார்களோ அவர்களிடம் மட்டுமே தான் நான் இருக்கிறேன். நல்லது செய்யும் பொழுது சாய் இருக்கிறேன் என்ற ஒரு பெயர். நல்லது செய்யாத பொழுது, கெட்டது நடக்கும் பொழுது சாய் நம்மோடு இல்லை என்ற ஒரு பெயர். சாய் உனக்காக எதுவும் செய்யவில்லை என்ற ஒரு பெயர். இந்த பெயரெல்லாம் எதற்கு? முதலில் அதை சொல். இந்த பெயரெல்லாம் முதலில் எனக்கு எதற்கு? செய்தாலும் பேசாமல் இரு, செய்யாவிட்டாலும் பேசாமல் இரு. எது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கணும் என்று இருக்கிறதோ, எதை நீ கேட்டு எனக்கு இதை நடத்தி தாருங்கள் என்று கேட்டிருக்கிறாயோ அது நடக்கும், உனக்கு கிடைக்கும். அதை எல்லாம் விட்டு விட்டு எப்ப பார்த்தாலும் எனக்கு இது நடக்கவில்லை அது நடக்கவில்லை என்று போட்டு குழப்பிக்கொண்டு நீயே உன்னுடைய வாழ்க்கை பிரச்சனையாக மாற்றிக்கொள்கிறாய். அது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கவில்லை. நீ நல்ல பிள்ளைதான். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் ஒரு திட்டம் போட்டால் தெய்வம் தரவில்லை என்று தெய்வத்தை வெறுப்பது எனக்கு பிடிக்கவே இல்லை. தெய்வங்கள் ஆகிய நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலேயும் உங்களுக்கு துணையாக இருக்கிறோம். பல நாள் பல பேர் உன்னிடம் சொல்லி இருக்கிறார்கள், உனக்காக சாய் என்ன செய்தார், அவரை தூக்கி வைத்து கொண்டாடுகிறாய் என்று. அப்பொழுது எல்லாம் வாக்குவாதம் செய்வார். சாய் எனக்கு என்ன செய்யவில்லை, இந்த நிமிஷம் இந்த உயிர் இருக்கிறது என்றால் அது சாய் போட்ட பிச்சை என்று எல்லாம் அதிகமாக பேசுவார். ஆனால் இப்பொழுது எல்லாம் என்னை ஏன் நீ நம்புவது கிடையாது. நடுவில் நடந்த சில சம்பவங்களினால் கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளோ எடுத்து சந்தோஷம் என்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் அமைந்து தரப்படும். எதிர்பார்த்த ஒன்று கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். இதை யார் தடுத்தாலும் சரி, யார் என்ன செய்தாலும் சரி, தடுக்கவே முடியாது. எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் கெட்டது நடக்கும் பொழுது எந்த தெய்வத்தை வேண்டினாலும் எந்த விஷயம் செய்தாலும் உனக்கு எதுவுமே நிற்காமல் எல்லாமே நடந்து கொண்டு இருந்ததோ, தப்பாக
ஆனா அதே போலவே உன்னுடைய வாழ்க்கையில் யார் என்ன செய்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது என்ற ஒன்று நடக்கும். நீ செய்யும் சில விஷயங்கள் மற்றவர்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் உனக்கு பிடிக்கிறது அல்லவா? உனக்காக நீ உனக்கு பிடித்த விஷயங்களை செய். மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லை, மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றெல்லாம் சொல்லி எந்த ஒரு காரியத்தையும் தள்ளி போடாது. காரணம் என்ன தெரியுமா? உனக்கு பிடித்ததை நீதான் உன் வாழ்க்கையில் செய்ய முடியும், மற்றவர்கள் செய்ய முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையும் துணிந்து செய். உனக்காக என்னென்னலாம் கிடைக்குமோ அது அனைத்தையும் நான் பெற்று தருகிறேன். துரோகங்கள் எத்தனையோ விஷயங்கள் நீ அனுபவித்தாய், ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க போவது இன்பங்கள் மட்டுமே. துன்பங்கள் இல்லவே இல்லை, இன்பங்களை மட்டுமே நீ அனுபவிக்க போகிறாய். குழப்ப வேண்டாம். இப்பொழுதும் நான் இவ்வளவு பேசியும் உன்னுடைய மனதில் குழப்பங்கள் இருக்க வேண்டாம். நல்லது செய்வாரா, இவ்வளவு சொல்கிறாரே, நல்லது செய்வாரா, கெட்டது செய்வாரா என்று குழப்ப வேண்டாம். குழப்பம் இல்லாமல் இரு. நிச்சயமாக விடிவு காலங்கள் வரும். கண்டிப்பாக உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றும் உன் தலையில் எழுதியிருக்கிறது. கண்டிப்பாகவே எல்லாமே உனக்கு கிடைக்கும். நல்லதொரு வாழ்க்கையை நீ உன் குடும்பத்தோடு சேர்ந்து நன்றாக வாழ்வாய். யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து சிரித்து கேலி கிண்டல் எல்லாம் செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் பாடம் கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் எல்லாமே சுபிக்ஷமாகவும் எல்லாமே அற்புதமானதாகவும் நடந்திடும். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை நடந்து விட்டது, அந்த பிரச்சனை நடந்து விட்டது என்று நீ புலம்பவே மாட்டாய். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா துன்பங்களையும் நீக்கி சந்தோஷம் என்ற ஒன்றை நான் தரத்தான் போகிறேன். எத்தனையோ நபர்கள் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து அசிங்கமாக பேசினார்கள். இவரால் தான் வாழ்க்கை போனது, இவரால் தான் வாழ்க்கை கெட்டு போனது என்று உன்னுடைய துணையுடைய கூட பிறந்தவர்கள் அவர்களுடைய துணையுடைய வாழ்க்கை இந்த நிலைமைக்கு மோசமாக போனதற்கு காரணமே நீதான் என்ற மாதிரி பேசினார்கள். கொஞ்சம் யோசித்திருக்க வேண்டும். அவர்களும் ஒரு பெண் தான். அவர்களுக்கு இதே மாதிரி ஒரு வாழ்க்கை துணை கிடைத்தால் என்ன செய்வார்கள் என்பதை யோசித்திருக்க வேண்டும். ஒரு பொறுப்பில்லாமல் ஒருவரை நீ பொறுப்பானவராக மாற்றி நீ எந்த அளவுக்கு வைத்திருக்கிறாய். பொறுப்பான மனுஷனாக மாற்றி இப்பொழுது ஒரு குடும்பமாகி இருக்கிறாய். ஆனால் அதையெல்லாம் உணராத கூட பிறந்தவர்கள், உன் துணையுடைய கூட பிறந்தவர்கள் உன்னை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி விட்டார்கள். நீதான் எல்லாவற்றுக்கும் காரணம். உன்னுடைய வாழ்க்கை, தம்பியோட வாழ்க்கை கெட்டு போனதற்கு அண்ணனுடைய வாழ்க்கை, யார் வாழ்க்கை கெட்டு போனாலும் நீதான் காரணம் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் நல்லது செய்தாலும் இதே பேர்தான், கெட்டது செய்தாலும் இதே பேர்தான் என்று மனமுடைய ஆரம்பித்து விட்டார். ஆனால் நான் மட்டும் உனக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்வேன். வாயானது 1000 விஷயம் பேசும். அவர்களுக்கு சாதகமாக பேசினால் உன்னை விட ஆள் இல்லை என்பார்கள். அவர்களுக்கு எதிராக பேசினால் நீ எல்லாம் ஒரு மனுஷியா என்று பேசுவார்கள். அதனால் அவர்களுக்கு என்னென்ன தோன்றுகிறதோ அப்பப்போ அதாவது பேசுவாங்க. எதையும் நினைத்து கவலைப்படாதே. உன்னுடைய குடும்பத்தை நினைத்துதான் இவ்வளவு குழப்பமும். கூடிய சீக்கிரமாக இந்த குழப்பங்கள் நீங்கும். நீ குழப்பமே இல்லாமல் இரு. நீ குழம்பினால் உன் குடும்பம் ஆடிவிடும். உனக்கு ஏதாவது ஒன்றுனால் உன் குடும்பம் தாங்காது, ஆடிவிடும். உன் குடும்பத்திற்கு ஆணிவேராக இருக்கும் நீ என்றுமே உன்னுடைய உடல்நிலையை பார்த்து கொள்ள வேண்டும். கவலைப்படாதே. சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கவலைப்படாதே. எந்த சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ எல்லா விஷயத்திற்கும் தீர்வுகள் என்னிடமிருந்து உண்டு. நாளுக்கு நாள் இன்பங்களை கூட்டி சந்தோஷங்களை நான் நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் உயரமான இடத்திற்கு சந்தோஷங்களை கொண்டு வருவேன். இப்பொழுது வேண்டுமானால் ஒரு துணி எடுக்கவோ ஒரு நகை வாங்கவோ ஒரு தேவைப்படுவதற்கு உனக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரமாக பணம் கிடைக்கும். நீ எதற்கெல்லாம் உழைத்து கொண்டு இருக்கிறாயோ அந்த அனைத்து விஷயத்திற்கும், நீ தேவைப்படும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் உனக்கு பணமானது கிடைக்கும். பணமானது நிச்சயமாக உன்னை தேடி ஓடி வரும். அதில் எந்த ஒரு சிறிய சந்தேகமும் குழப்பமும் நமக்கு இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ என்று ஒரு சிறு குழப்பமும் தேவையே அல்ல. உனக்காக நான் இருக்கிறேன். உனக்காக நீ உழைத்து கொண்டு இருக்கிறாய். இதையெல்லாம் விட வேற என்ன வேண்டும்? முதலில் அதை சொல்.
நீ என்ன எந்த விஷயத்தையும் செய்யாமல் இருக்கிறாயா? எல்லா விஷயத்தையும் செய்கிறாய். எல்லாமே உனக்கு இனி நல்லதே நடக்கும். ஊர்வாய் என்ன பேசினாலும் நீ உழைத்து காட்டு, முன்னேறி காட்டு, எல்லாம் மூடும். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இனிமேல் எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.